இல்லையா? அப்போ அந்த காரிய பொருள் என்பதற்கு ஏது என்ன சொன்னீங்க? 2 ஏது சொன்னீங்க இல்லையா? ஒரு குறிப்பு ஏது, ஒரு வெளிப்படை ஏது சொன்னீங்க இல்லையா? அந்த வெளிப்படை ஏது குறிப்பு ஏது சொல்லி அதனால் இந்த உலகம் தோன்றி நின்று ஒழுங்கத்தான் செய்யும். நீங்கள் அதுக்கு திரட்டாந்தம் என்ன சொன்னீங்க? பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேதாய் திதியாகும் பெற்றிமையின் ஓதார ஒன்றின் ஒன்று தோன்றி உளதாய் இறக்கண்டும் ஒன்று என்றும் அன்று என்றும் ஆமாம் ஆய்ந்து ஓதாரோ அப்படின்னார். எனவே இங்கே அந்த உலகம் காரிய பொருளுங்கிறது மேலே எழுத தடை என்னது? உலகம் நித்தம். நித்தமா? அது நித்தமா தோன்றி நின்று அழிவதா அப்படிங்கிறது தான் அதில் ஏற்படுகிற ஐயம். அந்த மேற்கோள் மேலே ஏற்படுகிற ஐயம். அந்த ஐயத்துக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அந்த ஒன்று திதி மட்டும்தான் காணப்படுது, தோற்றமும் ஏறும் காணப்படலை என்பது அதுக்கான காரணம் இல்லையாம்மா? அந்த ஒரு தடை எழுப்புனா அதுக்கு காரணம் சொல்லணுமா இல்லையா? இந்த காரணத்தினால சொன்னான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த தடை சரியில்லை, அந்த தடைக்கான காரணமும் சரியில்லை என்று ரெண்டையும் நிராகரிக்கணும். அப்போ நிராகரித்து உங்கள் கருத்தை உறுதி செய்யணும் இல்லையா? ஆமாம். அப்போது அதை எப்படி நாம் மறுக்கிறோம்? தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலை கிடத்தலின் அப்படிங்கிறது யாருக்கு சொல்லுது? ஆமாம், அது கூடையே அனுபவம் நிகழும் போதே ரெண்டும் கூடையே இருக்குதுன்னு சொல்லி அந்த உலகாயுதனுக்கு சொன்னோம். அப்புறம் மீமாம்சனுக்கு இந்த 3 ஏதுக்களை காட்டி இதெல்லாம் எந்த பொருளை காணப்பட்டாலும் அந்த பொருளெல்லாம் தோன்றி நின்று அழிகிற காரிய பொருள் தான் என்று, அதனால் நாம் நித்தம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு திரட்டாந்தம் தான் இந்த பாட்டு இல்லையா? அதுக்கு பூர்வ காட்சி காட்டணும். அதுதான் இந்த பாட்டு சொல்கிறோம். இப்படி உலகத்தில் மொத்தமாக தோன்றி மொத்தமாக அழியுதா இல்லையா? இதை பார்த்தேல்ல, இதே மாதிரி அங்கேயும் உலகத்திலையும் தோன்றும் என்று விளங்குதா? அப்போ 2வது கருத்து உலகம் காரிய பொருள்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ காரிய பொருள் என்பதை ஒத்துக்கொண்டவர்கள் காரிய பொருளுக்கு கர்த்தா வேண்டும்ங்கிறது 2வது பகுதி, நிறுவ வேண்டிய 2வது பகுதி இல்லையா? உலகத்துக்கு ஆமாம், உலகம் செய்யப்படு பொருளாய் காரிய பொருளாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும் இல்லையா? அப்போது மேற்கோள் என்னது? உலகத்துக்கு ஒரு கர்த்தா உண்டு, உலகத்துக்கு ஒரு கர்த்தா உண்டு என்பது மேற்கோள். அது மேலே என்ன ஐயம் வருது? காரிய பொருளுக்கெல்லாம் கர்த்தா உண்டோ இல்லையோ என்பது. ஐயா, காரிய பொருளுக்கெல்லாம் கர்த்தா வேணுங்கிறது சரிதான், ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பொருளுக்கு அப்படி, சில பொருளுக்கு கர்த்தா இல்லாமலே தோன்றும் அப்படின்னு சொல்கிறான். விளங்குதா? அதுதான் ஏற்பட தடை இல்லையா? அப்போது அந்த ஐயம் என்னதுன்னா அது காரிய பொருளோ இல்லை நித்த பொருளோ என்பது இல்லையா? அதுக்கு கர்த்தா வேண்டுமோ வேண்டாமோ அப்படிங்கிறது. காரிய பொருளுக்கு கர்த்தா வேண்டுமோ வேண்டாமோங்கிறது ஐயம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், காரியத்துக்கெல்லாம் கர்த்தா வேணும், ஆனால் எல்லாத்துக்கும் வேணுங்கிறது அப்படி நியதி இல்லை. சில பொருள்கள் கர்த்தா இல்லாமலே தானே தோன்றி தானே அழிகின்றன அப்படிங்கிறது. அப்படி
இதை சொல்கிறவங்க 3 பேர். அதில் முதலாவது பௌத்தரில் சூனியவாதி என்று சொல்லக்கூடிய மாத்தியமிகர். சூனியவாதின்னு சொல்லக்கூடிய மாத்தியமிகர். சார்பியல் கொள்கை உடையவர். ஒரு பொருள் அது அழிப்பது தான் உண்மை, அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அழியும் போது தன்னுடைய தன்மையை அடுத்த பொருளுக்கு கொடுக்கும். அது அழியும் போது அதை இன்னும் இப்படி பிரபாகமாய் வருவதனால அது நிலைச்சி இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால் அது சூனியமே. அந்த பொருள் இன்மை. இன்மையா அப்படி சொல்லக்கூடாது. எண்மை அப்படின்னா என்னது? எண்மைனா என்றும் எண்மைனா தான் எண்மை. எண்மைன்னு சொல்லணும்னா அத்தியந்தாபாவம். என்றும் எண்மை. என்றும் இல்லாத பொருளைத்தான் அனுபவிக்க முடியாது. இந்த உலகம் அனுபவிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை இல்லைன்னு இல்லைன்னு கப்படாது, சூனியம் கப்படாது இல்லையா? ஆமாம். ஆகாச தாமரை இருக்குது, அது எப்படி மனம் இருக்கும்னு கேட்டால் எவனுக்கு அது தெரியுமா? அதை எவனும் அனுபவிக்கலை. முயலுக்கு கொம்பு, முயல் கொம்பு எத்தனை அடி அப்படின்னா சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஏன்னா அதை யாரும் அனுபவித்தது இல்லை. இந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுது. அப்படி சொல்ல காலையில் 4-5 இட்லியை சாப்பிட்டுட்டு இட்லின்னு ஒன்று கிடையாதுங்க. இல்லாத பொருளை யாரும் அனுபவிக்க முடியாது. நீ நல்லா அனுபவித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டியா இல்லையா? அப்போ அது அனுபவிக்கப்பட்டாச்சுன்னா அது உள்பொருள் தான். இல்பொருள்னால் யாருமே அனுபவிச்சிருக்கக்கூடாது இல்லையா? நீ இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டே என்ன சொல்கிற? இது சூனியம், இல்லாத பொருளுங்க. விளங்குதா? அதனால் நீ சொல்கிறது தப்புன்னு அவங்க கருத்தை மறுக்கிறோம். நீ சொல்கிற மாதிரி நீ என்ன சொல்கிற? அது சார்பில் தோன்றுதுங்க. அப்போ ஒன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம், அங்கேயே இல்லைன்னு. அங்கே சார்வதற்கு ஒரு பொருள் முதல்ல இருக்குது. அப்போ அது சூனியம்னு சொல்லலாமா? ஒரு பொருள் இருக்குது, நீ சொன்னதே நீயே மறுத்துட்டே, பிறகு நான் என்ன மறுக்கிறது? நீயே உன் கருத்தை மறுத்துட்டேன், சூனியம் இல்லைன்னு. போப்பா அப்படிங்க. விளங்குதாம்மா? ஆமாம். அதனால் அந்த உலகம் சூனியம்ங்கிறவனே திதியேன்னு ஒரு சொல்லால் மறுக்கிறார். அது சூனியம் அல்ல, திதி. அது அனுபவிக்கப்படுவதால் அது இல்பொருள் அல்ல அப்படின்னு மறுத்துட்டார் இல்லையா? ஆமாம். மெய்கண்டார் ஒரு சுருங்கிய சொல்லாலே மறுக்கிறார். அப்புறம் அப்போ அந்த உலகம் ஒரு காரிய பொருள், அதுக்கு கர்த்தா உண்டு. கர்த்தா வேண்டாம், அது சூனியத்திலிருந்து தோன்றுறதுன்னு சொன்னோன்னா மறுத்தாச்சு இல்லையா? அடுத்தாப்புல இன்னொருத்தன், அவன் சாங்கியன், சர்க்காரியவாதி. அவன் என்ன சொல்கிறான்னா இந்த உலகம் காரியம்தான், ஆனால் கர்த்தா வேண்டாம். அவனே மாதிரி கருத்து தான், ஆனால் அது காரணம் வேறு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம் மாயையிலிருந்து தானே தோன்றும், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம். ஏன்னா அதுக்கு திருட்டாந்தம். இந்த மலையில் எத்தனையோ மரங்கள் இருக்குது, அதை யாரும் போய் அங்கே பிளான்டேஷன் பண்ணலை. அது தானாக விழுந்து, தானாக முளைத்து, தானாய் நின்று, தானாய் அழிகிறது, தோன்றி நின்று அழிகிறது. கர்த்தாவே அதுக்கு தேவையில்லை. அதுபோலத்தான் உலகங்கிறோம்.
இந்த உலகமும் அது போலத்தான். மாயையிலிருந்து தானே தோன்றி தானே நின்று அந்த காலை எல்லையில் தானே ஒடுங்கும். இதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம். ஏன்னா அவன் கடவுள் கொள்கை இல்லாதவன், கடவுள் கொள்கை இல்லாதவன். அப்படித்தாங்க சொல்லுவான். பௌத்தனும் அப்படித்தான், அவனும் கடவுள் கொள்கை இல்லாதவன். அதனால் அப்படி சொல்கிறாங்க. விளங்குதாம்மா? அப்போ அவனுக்கு எப்படி மறுக்கிறாரு? அதான் தோற்றிய, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட காரியமெல்லாம். ஆமாம், செய்வோன் இல்லாமல் செய்யப்படு பொருள் இல்லை, செய்வோன் இல்லாமல் செய்யப்படு பொருள் இல்லை. குயவனின்றி குடம் இல்லாதது போல. குடம் குயவன் இல்லாமல் வருமா அப்படின்னு கேட்குறாரு. வராது. அப்போ இதுவும் வராது. மண்ணிலிருந்து குடம் வருதுமா, மண்ணழி கூட தானாக குடமாக மாறுதா? இல்லை, அங்கே குயவன் வேண்டி இருக்குது. அதுபோல் உலகம் தானே மாயையிலிருந்து தோன்றாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுது. யாருக்கு எந்த விதமாக தோற்றணும்னு அது அறிவுடைய பொருள் அறிஞ்சு தான் தோற்றுவிக்கணுமே தவிர நீ சொல்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறார். அதனால் தோற்றிய, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டன்னு ஒரே சொல்லில் அவன் அடைக்கிறார். விளங்குதாமா? ஆமாம். அப்புறம் மூணாவது கர்த்தா உண்டுன்னு அவன் அதை ஒத்துக்கிட்டான். மூணாவது உள்ளவன். இவங்க ரெண்டு பேரும் கர்த்தா இல்லைன்னாங்க. மூணாவது ஒருத்தன் கர்த்தா உண்டு. ஆனால் அந்த கர்த்தா யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு. கர்த்தாலாம் உண்டு, அது ஓகே தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒடுக்கத்தை செய்வோம் இல்லை, படைக்கிற எங்கள் கடவுள் அப்படிங்க, காக்கிற கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஞ்சராத்திரி இரணிய கருப்பன். படைக்கிற கடவுள்னு சொல்கிறவன் இரணிய கருப்பன் இல்லையா? காக்கிற கடவுள்னு சொல்கிறவன் பாஞ்சராத்திரி. எப்படி ரெண்டு பேர் சொல்கிறான். விளங்குதா? அப்போ அவனை மறுக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒடுங்கியின் உலகம், ஒடுங்கியின் என்று. உலகம் எங்கே வைக்கப்பட்டதோ அங்கிருந்து தான் எடுக்க முடியும். ஒரு பொருளை எங்கே வச்சோமோ அங்கேருந்து தான். அப்போ எங்கே ஒடுங்கிட்டோ அதிலிருந்து தான் அது தோன்றும். படைக்கிற கடவுள் காட்டுகிற கடவுள்கிட்ட ஒடுங்காது, தோன்றாது அப்படின்னு மறக்கிறார். விளங்குதா? ஆமாம். அப்போது அப்படியே நீ உங்கள் கடவுள்கிட்ட அது ஒடுங்கி அங்கேருந்து தோன்றுதுன்னு சொன்னாலும் உங்கள் கடவுள் இப்போ பாஞ்சராத்திரி சொல்கிற மாதிரி அவள் கடவுள் அந்த வசுதேவன் அவன் எங்கே இருக்கான்? ஏம்மா வசுதேவன் எங்கே இருக்கிறாருமா? உஷாமா சொல்லுங்கள். வசுதேவன் எங்கே இருக்கிறாரு? என்னம்மா? என்ன சொல்றீங்க? அவன் எங்க இருக்கான்னா வைகுண்டத்தில் இருக்கான். எங்க இருக்கான்? வைகுண்டத்தில். அவருக்குரிய உலகம் வைகுண்டம், மூலப்பிரகிருதிங்கிறாங்க. அவங்களே சொல்கிறது மூலப்பிரகிருதி. இங்கே தான் வசுதேவன். விளங்குதா? ஆமாம். எனவே அவனே வச்சுக்கிட்டா கூட அவன் அது வரைக்கும் தான் ஒடுக்க முடியும். அதுக்கு மேலே உள்ள உலகத்தெல்லாம் ஒடுக்க முடியாது. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற உலகத்தை ஒடுக்கும்போது இவனையும் சேர்த்து ஒடுக்கிடுவான். அதனால் உங்கள் கடவுள்கிட்ட முற்றிலும் ஒடுங்காது. உங்கள் கடவுள்னு சொன்னால் அது முற்றிலும் ஒடுங்காது, ஏகதேசமாக தான் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி அவனை முதல்ல அவன் ஒடுக்கவும் முடியாது. அது வேறு விஷயம். விளங்குதா? அப்படி ஒடுங்குதுன்னு கொண்டாலே இந்த தப்பு இருக்குது. ஒடுக்க முடியாதுங்கிறது அடுத்தாப்புல. விளங்குதாமா? முடியாது தானே? ஆமாம். உங்களுக்கு ஓகே தானா? எனக்கு ஓகே இல்லை. ஏம்மா, என்ன சந்தேகம்
என்னம்மா எதுன்னு சொல்ல எல்லாமே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சந்தேகமாக தான் இருக்குது. இதில் நான் எந்த சந்தேகத்தை நான் சொல்ல கடைசியில் சொன்ன மட்டும்தானா? சரி ஏமாப்போ இவன் கண்ட்ரோலில் இருக்கிறத மட்டும்தானே ஒடுக்க முடியும். இவனுக்கு கீழே இருக்கிறத தானே ஒடுக்குவான். அப்போ இவனுக்கு மேற்பட்ட உலகங்களும் இருக்கா இல்லையா? அப்போ அதை ஒடுக்கும்போது இவன் ஒடுங்கிடுவானா இல்லையா? அப்போ ஒடுக்கம்னு சொன்னால் அவனை ஒடுக்கிறவனை தவிர மற்ற எல்லாரும் ஒடுங்கிடணும். அதான் சர்வசங்காரம். சர்வசங்காரம்னா எல்லாத்தையும் ஒடுக்கிறதுனா அந்த ஒடுக்கிற கடவுளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ படைக்கிறவன் இருப்பான், காக்கிறவன் இருப்பான்லாம் சொல்லக்கூடாது. அந்த பேரும் சேர்ந்து ஒடுங்கிடுவான். இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறார். விளங்குதா? ஆமாம். அதனால் அந்த ஒடுக்கிறவன் ஒருத்தன் தான் இருக்கான்னா மிச்சம் பழையபடி உலகம் அவன்றது மட்டும்தான் தோன்றி ஆகணும். வேற சான்ஸே இல்லைன்ட்டார். அதனால் உங்கள் கடவுளெல்லாம் ஒடுக்கப்படுபவர் அப்படின்னு சொல்கிறார். விளங்குதா? ஆக அது ஒடுங்கியின் அவன்கிட்ட தான் ஒடுங்கும். அப்போ இந்த உலகம் ஒடுங்கியின் அப்படின்னா ஒடுங்கியின் இடத்து எண் என்பது என்னது? இடப்பொருள். ஒடுக்கியால் ஒடுங்கியின், ஒடுங்கியால் ஒடுங்கியின், ஒடுக்கத்தை செய்பவனால் ஒடுங்கியின் இடத்து இடமும் செய்பவனையும் சொல்கிறார் இல்லையா? மூணாவற்றுமை அஞ்சாவற்றுமை பொருள்பட இல்லையா? அப்போ அவனால் ஒடுங்கும். அந்த ஒடுக்கம் என்பது அந்த தூலமாக இருக்கிற உலகம் சூக்கமமாக ஆகிறது. அப்போ சூக்கம நிலையில் அவன்கிட்ட ஒடுங்கிடுதுன்னா அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ அவன் மட்டும்தானே தோற்றுவிக்க முடியும், வேற யாருமே. அதனால ஒடுங்கிய எங்கே அப்போ சூக்கமமாக ஒடுங்கு நடத்துகிறதான் மேலே தோற்ற முடியும். அவன் ஒருத்தன் தான் ஒடுங்காமல் இருக்கான். அப்போ அவன் தான் மேலே தோற்றுவிக்கணும். அதனால் அவன் தான் முதல் கடவுள். போய் அவங்க ஆளெல்லாம் சொல்லாத அப்படிங்கார். விளங்குதா? ஆமாம். அதனால் ஒடுங்கியின், அப்போ ஒடுங்கியின் இடத்து அது சுருக்கமாய் ஒடுங்க ஒடுங்கி மேடவும். அப்போ அது இது ரெண்டாவது கருத்துமா. அந்த ரெண்டாவது கருத்தை உங்களுக்கு மேற்கோள் என்ன வச்சிருக்கிறாரு? அந்த ரெண்டாவது அதிகரணத்துக்கு மேற்கோள் என்ன? அதுக்கு ஏது? ஆமாம், அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதா? ஏன்னா அந்த ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லைங்கிற மேற்கோளுக்கு அது ஏது இல்லை. விளங்குதா? நீங்கள் அப்படி நினச்சா அது தப்பாயிரும். இங்கே இந்த சூத்திரத்தில் இருக்க சொல்லப்பட்ட சொல்லை பதச்சேதம் செய்து அமைத்தது அது மூணும். விளங்குதா? அப்போது ஒடுங்கியின் அப்படிங்கிறத ஒடுங்கின சங்காரத்தின், ஒடுங்கின சங்காரம். அப்போ ஒடுங்கிற சங்காரத்தின் அல்லது உற்பத்தி. எவன் ஒடுக்குனானோ அவனை தவிர வேறு இடத்துலேருந்து தோன்ற முடியாது. அந்த ஒடுங்கிங்கிறத எப்படி ஆகிக்கிற? ஒடுங்கின சங்காரம். சங்காரம்னாலும் ஒடுங்குறதுனாலும் ஒன்று தான் இல்லையா? உளதாம்ங்கிறத உற்பத்தி இல்லை. அப்போ அவன்கிட்ட தான் தோன்றணுங்கிறத அந்த சொல்ல அப்படி விரித்து சொல்லியிருக்கார். அப்போ அது மேற்கோளாக இருக்குது. விளங்குதா? அப்போ தோற்றிய திதியேன்னு இருக்கா இல்லையா? தோற்றியங்கிற சொல்ல என்ன சொல்கிறாரு? உள்ளதற்கு, உள்ளதற்கு நான் காரியமாய் உள்ளதற்கு, உள்ளதற்கு காரியமாய் உள்ளதற்கு இல்லையா? கர்த்தா இல்லாமல் காரியப்படாது. உள்ளதற்கு செய்வோனின்றி செய்வினை என்மையின். அந்த தோற்றியங்கிறத விரித்து இல்லையா? காரியமாய் உள்ளதுன்னா அதை காரியப்படுத்தணும் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்லத்தான் மாற்றி அமைக்கிறார். தோற்றிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னுக்காரா இல்லையா? அப்போ காரிய பொருளெல்லாம் தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும் அப்படிங்கிறத தோற்றிய அப்படிங்கிறத அப்போ அது ஏதுவாக அமையுது. என்மை என்னன்னு வந்திருக்கிறதுனால அது ஏது.
எண்ணூறுக்கு வந்திருக்கிறதுனால அது ஏது. விளங்குதா? அப்புறம் மூணாவது திதியேன்னு இருக்கா இல்லையா, அது அந்த மாத்தியமிகர் பௌத்தனம் மறுக்கிறது இல்லையாமா? ஆமாம். அப்போ அந்த திதியேங்கிறத என்ன சொல்கிறாரு? ஆமாம். அப்போ இந்த திதியேங்கிற சொல்ல எப்படி சொல்லியிருக்கிறாரு? ஆமாம், உலகம் உள்பொருள் இல்லையா? உலகம் உள்பொருள் இல்லையா? அப்போ எல்லாதற்கு தோற்றம், அது எல்பொருள். நீ சொன்ன சூனியம்னு சொன்னால் தோற்றம்னா அது அனுபவம். அந்த பொருள் காட்சிப்படாதுன்னா அதை யாரும் அனுபவிச்சவன் இருக்க முடியாது. அதனால் அது இல்பொருள் அல்ல அப்படிங்கிறதுக்கு அது உள்பொருளேங்கிறது, உலகம் உள்பொருளே அப்படிங்கிற மேற்கோளுக்கு அது ஏது. எண்மை எண் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அந்த எண்ணுன்னு வந்ததுனால அது ரெண்டும் ஏது இல்லையா? அந்த எண்ணூறுக்கு வராமல் இருக்கிறத மேற்கோள். விளங்குதாமா? ஒடுங்கிய சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு ஒரு கருத்தாக சொல்லியிருக்கா இல்லையா? சொல்ல வந்த கருத்தெல்லாம் மேற்கோள்னு சொல்லணும். இப்போ எண்ணூறுக்கு வந்தால் காரணம், அது ரெண்டும் ஏது. அப்போ இதுக்காக அந்த மேற்கோளுக்கான அது ஏது இல்லை. அப்போ அந்த ஒரு மேற்கோளுக்கு ஒரு ஏதுவை நாம் வருவிக்கணும். இந்த ஏது அதுக்குள்ளது இல்லை இல்லையா? இப்போ ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை, ஆண்டு ஒடுங்குதலின் அப்படிங்கிறத ஏதுவாக வருவிக்கணும். அந்த மேற்கோளுக்கு ஏதுவை வருவிக்கணும். விளங்குதா? அங்கே ஒடுங்கிறதுனால அவன்கிட்ட தான் தோன்றணும். அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஒடுங்குவதால். சங்கார கடவுளத்தில் ஒடுங்கிறதுனால சங்கார கடவுள் தான் மேலே தோற்றுவிக்கணும் இல்லையா? சங்கார கடவுளிடத்தில் அன்றி உலகம் தோன்றாதுன்னு சொல்கிறீங்க மேற்கோள் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அங்கே ஒடுங்குவதால். அங்கே அவனை தவிர எல்லாம் ஒடுங்குறதுனால அவன்கிட்ட தான் தோன்ற முடியும். அந்த எதுவும் நீங்கள் வருவிக்கணும். விளங்குதா? அப்புறம் மற்ற ரெண்டு ஏது இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு மேற்கோள் வருவிக்கணும். விளங்குதா? அப்போ எல்லாதற்கு தோற்றமின்மையும், எல்லாதற்கு சூனியமாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தோற்றம், அதை அனுபவிப்பார் யாரும் இல்லை. அது காட்சிப்படாது, இல்லாத பொருள் காட்சிப்படாது இல்லையா? அப்போ ஆகாச தாமரை இல்லை, அதை வேணாது பார்த்துருக்கானா? பார்க்க முடியாது, இல்லது தோன்றாது அப்படின்னு சொல்கிறார். விளங்குதா? அவன் என்ன சொல்கிறான்? அது உள்ளதானால் தோன்ற வேண்டியதில்லை, உள்ளதானால் தோன்ற வேண்டியதில்லையே. ஆமாம், அதான் இருக்குதே அப்படின்னா இல்லையா? அப்போது இல்லாத பொருள் தோன்றாது இல்லையா? இது இல்லை என்றால் என்றும் இல்லை தான், அது தோன்றாது. அதனால சூனியம். அது உள்ளதும் இல்லை இல்லதும் இல்லை அப்படின்னு சொல்லி சூனியம்னு சொல்கிறோம்னா அவன் அதுக்கு காரணம் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் சித்தியாரில் வரும். உங்களுக்கு இது சுருக்கமாக இப்படி தான் வரும் இதில். விளங்குதா? நீங்கள் அதை அப்படி விரித்து வச்சுக்கணும் அவன் சொல்கிறத. விளங்குதா? அதனால் இந்த உலகம் அனுபவிக்கப்படுறதுனால அது எல்பொருள்னு சொல்லக்கூடாது. உலகம் உள்பொருள் அப்படிங்கிறது மேற்கோள். இல்லாத பொருளை யாரும் அனுபவிக்க முடியாத காரணத்தால் எல்லாதற்கு தோற்றமின்மையும். தோற்றம்ங்கிறது இங்கே அனுபவம். இல்லாத பொருளை யாரையும் அனுபவிக்க முடியாததுனால உலகம் உள்பொருளே அப்படிங்கிறது அந்த மேற்கோளை வருவிக்கணும். விளங்குதா? அப்போ மூணாவது, உலகத்துக்கு கர்த்தா உண்டு. உலகம் செய்வோனை உடையது. உலகம் செய்வோனை உடையது. செய்யப்படு பொருள் செய்வோனின்றி செய்யப்படு பொருளை காரியப்படுத்த மாட்டாதது இல்லையா? அதனால் அப்படின்னா அப்போ உலகம் செய்வோனை உடையது அப்படிங்கிறத மேற்கோளை வருவிக்கணும். செய்வோனின்றி செய்வினை இன்மையால். விளங்குதா? இப்படி மூணும் மேற்கோள் எதையும் ஆமாம் அதெல்லாம் சுருக்கி இப்படி சொல்லியிருக்குது. அப்போ 3 அதிகரணமாக விரிக்கலாம் இதை. அதை ஒன்றா சுருக்கி எல்லாம் ஒரு பொருள் மேல் கர்த்தா உண்டுங்கிற ஒரு பொருள் மேல் நின்றதுனால ஒரே அதிகரணத்தில் வச்சிருக்குது. புரியுதாமா? அதனால் அது மேற்கோள், அது மேற்கோள், இது ஏதுன்னு சொல்லிடாதீங்க.
அந்த மேற்கோளுக்கு இந்த ஏது பொருந்தாது. அது தனித்தனி. அதெல்லாம் இதை பதச்சேதம் பண்ணி சொல்லப்பட்டது. ஒடுங்கியின் திரியே தோற்றி அங்கே 3 சொல்லையும் பதச்சேதம் பண்ணி விரிச்சிருக்காங்க. விளங்குதா? அப்போ அதில் 2 ஏது வாக்கியமாக நிற்கிது, 1 மேற்கோள் வாக்கியமாக இருக்குது. அப்போ மேற்கோள் வாக்கியமாக நிற்கிறதுக்கு ஏதுவையும் ஏது வாக்கியமாக நிற்கிறதுக்கு மேற்கோளையும் அறிவித்து நீங்கள் அதை விளக்கி கொள்ளணும். விளக்குதா? ஆமாம். என்னம்மா? அது 2வது பகுதி இல்லையா? அப்போ அந்த 2வது பகுதியில் சாப்பிட்டு வந்து பார்ப்போம். சரி, சாப்பிட்டு